ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க. தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே எலெக்ஷன் தேர்தல் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழகத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால நம்ம அவர்கள் ஆள்ற மத்திய அரசை குறித்து நம்மளால் பார்க்க முடியல. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்து இப்போதைக்கு பேரளவுக்கு ஒரு சீஸ் ஃபயர்னு சொல்லுவாங்களே, போர் நிறுத்தம் நிகழ்ந்திருந்தாலும் அந்த போரினாலும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை குறித்தும் நாம் கொஞ்சம் பார்க்க முடியாத சூழ்நிலைகளை தான் இருந்தோம். இப்போ தமிழகத்திலேயும் அரசியல் ஓரளவுக்கு நிலைமைக்கு வந்து சிஎம் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களை குறித்து நாம் பேசலை அப்படின்னா நம்ம தவறு செய்வர்களாகி விடுதோம். நம்ம பாண்புமிகு பிரதமர் இருக்கார் இல்லையா, திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. இந்தியர்கள் யாரும் இந்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம், வெளிநாட்டு டூர் போக வேண்டாம், கல்யாணங்கள் வெளிநாட்டில் போய் செய்ய வேண்டாம், விவசாயிகள் 50% வரை தான் யூரியா யூஸ் பண்ணுங்க, அதை குறைச்சி யூஸ் பண்ணி இயற்கை உரத்துக்கு மாறுங்க, இயற்கை ஃபார்மிங் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுங்க, அப்படி இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னோட பொன்னான கருத்தை முன் வச்சிருக்கிறார். அதாவது என்றைக்குமே ஒரு அரசாங்கம் அப்படின்னு நம்ம நடத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னு இருக்கு. மக்களுக்குள்ள அடிப்படை தேவைகளை கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதை தான் செய்ய முடியல அப்படின்னு ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது அந்த ஃபெயிலியரை ஒத்துக்காம நீங்க இதெல்லாம் செஞ்சிருக்கலாம்னு அடுத்தவங்க மேல அந்த பழியை போடுறது ஒரு அரசியல். நான் செய்யவில்லை, இது என்னால் நடக்கவில்லை, இதை நீங்க இப்படிலாம் இனிமேல் பண்ணிக்கங்க, நடக்காது அப்படின்னு பழியை தூக்கி மக்கள் மேல போடுறத ஒரு செயலாத்தான் நான் அதை பாக்குறேன். இது ஒரு பின்னால ஒரு பெரிய வெடிகுண்டு போடுறதுக்கு முன்னால ஒரு சரவடி பத்த வச்ச மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் முன்னாடியே போட்டிருந்தேன் பெட்ரோல் விலை ஏறுமா அப்படின்னு. நிச்சயமாக பெட்ரோல் விலை ஏறும். எத்தனை ரூபாய்க்கு ஏற்ற போறாரு, 30 ரூபாய்க்கு ஏற்றுவாருன்றாங்க. நிச்சயமாக பெட்ரோல் விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறும்போது நீங்க ஒரு விஷயத்துக்கு தயாராகிக்கணும், எல்லா பொருட்களோட விலையும் இனிமேல் ஏறும். அப்போ மக்களோட வாழ்வாதாரம் ஆல்ரெடி நசுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ எல்லா விலையும் இனி கூடும். அப்ப நமக்கு விமோச்சனை இருக்கா, அதுக்காக நம்ம வருமானம் கூடுமான்னா இன்றைய உலக சூழ்நிலையில பார்த்தால், இந்திய சூழ்நிலை பார்த்தால் வருமானம் கூடாது, குறையத்தான் செய்யும். இவங்களுக்கு இன்னொரு கொசுறு செய்தியும் சொல்லிடுறேன். இந்தியா இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த நிலைமையில இருந்தாலும் மேலே ஏறி தான் போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் இறங்குனது கிடையாது. யூபிஏ கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் 10,000 தான், 8,000, 9,000 அப்படி போய்கிட்டே தான் இருக்கும், இறங்காது. 4வது எக்கானமியா ஏறின இந்தியா இன்னைக்கு திருப்பி உலகத்திலேயே 4வது பொருளாதாரமா ஏறின இந்தியா இன்னைக்கு திருப்பி 6வது பொருளாதாரமா கீழே வந்துருச்சுங்கிறது ஒரு நியூஸ். உண்மையா இருக்கும் என்றால், ஏன்னா இது பல டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சொல்றது, அது உண்மைன்னு சொல்றாங்க. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். ஏறினபடியே இந்தியா இது வரைக்கும் இறங்குனது இல்லை, இப்ப இறங்கி இருக்கு. அப்ப நம்ம பொருளாதாரமும் மோசமா இருக்கு, விலைவாசியும் ஏறப்போகுது. மாட்டப்பட போறது யாரு? ஈனா வானா இந்திய வாக்காளன். ஓட்டு போட்டு முடிச்சிட்டீங்க இல்லையா, இனி உங்களை பத்தி கொஞ்ச நாளைக்கு வருத்தப்பட வேண்டாம் மத்திய அரசுக்கு. மத்திய அரசு பாஜக அரசை பொறுத்தவரைக்கும் மக்கள் என்பவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கும் ஒரு இயந்திரம், தேவையில்லை என்றால் வாக்கு இயந்திரம் கூட இருக்கின்றது அப்படிங்கிறது அவங்களோட கான்செப்ட். அப்போ இந்த விலைவாசி மக்களை பொதுவாக பாதிக்க போகுது. அப்ப தடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறவங்க யாரு? மத்தியில் இருக்கிற அரசு. அப்போ என்ன சொல்றாங்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நீயே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, அது குறைஞ்சா உண்டுங்கிறதா இந்த பிரதமர் மோடியோடைய அறிவிப்பு. என்ன சொன்னாங்க இவங்க முதல்ல? பாத்தீங்களா, ஈரான் எங்களுக்கு கப்பல் விட்டுருச்சு, பாத்தீங்களா ஈரான் எங்களுக்கு அதை விட்டுருச்சுன்றாங்க. இப்போ ஹார்மூஸ் வழியா உள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஈரான் உங்களை மதிக்கவில்லைன்னு தெரியுது. நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், இந்த அரசுடைய வெளியுறவு கொள்கை டோட்டல் ஆப்ஜெக்ட் ஃபெயிலியர், முழுமையான ஒரு தோல்வியை இந்தியா வெளியுறவுத்துறையில் கண்டிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு சுத்தி பாத்தீங்கன்னா உலகத்துல இந்தியாவுக்கு நட்பு நாடுன்னு ஒண்ணு கூட கிடையாது. நேபாள் பல்லு புடிச்சு பாக்குது, இந்தியாவோட என்வாய் அப்படிங்க இந்தியாவோட அம்பாசிடரை ஏத்துக்கிட மாட்டேங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது இன்னைக்கு. அப்போ இந்தியாவோட டிப்ளமாட்டை ஏத்துக்க மாட்டேன். இந்தியாவுக்கு அவ்வளவுதான் சுத்து வட்டார நாட்டிலும் மதிப்பு இருக்கு, உலகத்திலையும் மதிப்பு இருக்கு. இப்போ ஈரானும் ஒண்ணு மதிக்கல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நீ அதற்கான காரியங்களை எடுத்திருக்கணும். அமெரிக்கா பேரச்சை கேட்டு ரஷ்யாவையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் பழைய இந்தியாவோட பழைய நேசனார்கள் எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு. புது நேசனாடி யார்? அமெரிக்கா. அவன் என்ன செய்வான்? ஒண்ணுமே செய்ய மாட்டான். இது புது நேசனாடி யார்? இஸ்ரேல். அவனுக்கு பிரச்சனை தான் வரும். அப்ப இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை கம்ப்ளீட்டா மாத்தி இன்னைக்கு நடுத்தூர்ல இந்தியா கொண்டு வந்து விட்ட பெருமை இந்த மத்திய அரசை தான் சாரும். என்ன சொல்றாரு அவரு? தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்றாரு. ஏன் தங்கம் வாங்குறது குறைக்கலாம், நியாயமான விஷயம் தான். ஏன்னா தங்கம் வாங்குறது நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதுனால இந்தியாவில் தங்கம் கிடையாது. அப்ப அதுக்கு நிறைய அந்நிய செலாவணி ஆகும். அந்நிய செலாவணி ஆகும்போது இந்தியாவோட வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க. அந்த அந்நிய செலாவணி நம்ம வெளியில கொடுத்து வாங்கும்போது இந்தியாவில அந்நிய செலாவணி வெளியில போகுது, டாலர் வெளியில போகுது. அதை தடுக்கணும். எப்படி தடுக்க முடியும்? அப்ப நம்ம தங்கம் வாங்காம இருந்தா தான் தடுக்க முடியும். அப்ப அந்நிய செலாவணியை சேமிக்கணும்னா தங்கத்தை நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் தெரியும். இருந்தாலும் இந்தியாவில பாத்தீங்கன்னா
டொமஸ்டிக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட இருக்க தங்கம் உலகத்திலே இந்தியாவில தான் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட $4.5 trillion அளவுக்கு இந்தியாவில வந்து மக்கள்கிட்ட மதிப்புள்ள தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தங்கத்துல செழிச்ச நாடுதான் இந்தியா. அப்போ இனிமேல் நீங்க வாங்காதீங்க பிரதமர் சொல்றாரு. என்ன அர்த்தம்னா விலைவாசி எல்லாம் ஏறப்போகுது. இனி இந்தியாவுக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அந்நிய செலாவணி செலவழிக்க முடியுமே தவிர நீங்க தங்கம் வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன அர்த்தம், நான் எதுவும் செய்ய மாட்டேன், என்னால எதுவும் செய்ய முடியாது, இருக்கிறதுக்குள்ளதான் நான் வண்டி ஓட்டுவேன், முடிஞ்சா நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க, இந்த வேலையை இனிமேல் எனக்காக செய்யுங்க, நான் வேற எதுவும் செய்ய மாட்டேங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டார். இது கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ ஏத்துக்கலாம், ஃபாரின் டூர் போகாதீங்க அப்படின்றாரு. ஏன்னா ஃபாரின் போனாலும் நீங்க கரன்சி டாலர்ல கட்டுறீங்கன்னா இந்தியால இருந்து அவங்க கெடுக்கிற காசுக்கு இந்தியால இருந்து டாலர் அந்த கரன்சி வெளியில போகும். இப்ப இந்தியாவோட அந்நிய செலவணி ஃபாரின் டூர் போனீங்கனாலும் வெளில போகும், ஃபாரின்ல கல்யாணம் வச்சுக்கினாலும் வெளில போகும். அதற்கும் நான் மேற் சொல்ல எல்லா காரணங்களும் பொருந்தும். இனிமேல் அந்நிய செலவணி ஃபாரின் டாலர்ஸை அவர் வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும் சொல்றாரு. அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து நான் விட்டுட்டேன், உங்களை நான் கைவிட்டு உங்களை தெருவில் விட்டுட்டேன், அதனால இனிமேல் யாரும் இதை செய்யாதீங்கன்னு இந்திய பிரதமர் மோடி சொல்றாரு. இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்குவேன். வச்சாரு பாருங்க ஒரு ஆப்பு 4வது வந்த உடனே 4வதா சொன்னதான் இன்னைக்கு மக்களுக்கு விழுந்திருக்க மிகப்பெரிய ஒரு ஆப்பு. உங்களுக்கு ஒரு அபாயம் ஆபத்து தெரியவில்லை. 50% மட்டும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்க, அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்டிலைசர் உள்ள வர்றது பொதுவாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வழியா தான் வருது. இவங்களை ஈரான் மதிக்கலங்கிற ஒரு காரணம் தான் இனிமேல் அங்கிருந்து ஃபர்டிலைசர் வராது. அப்ப ஃபர்டிலைசர் தட்டுப்பாடு ஏற்பட போகின்றது. 50% மட்டும் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதாவது என்னன்னா மக்கள்கிட்ட வந்து மக்களே கொஞ்சம் நாட்டுல பசி மதிமா இருக்கு, என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, இனி அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்ற மாதிரி, சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் நீ முழு வயிற்று கஞ்சி எனக்கு கஞ்சி கொடுக்கல அப்படின்னு கேட்டா யாரோ அரசாங்கத்துல கிளம்ப தானே, என்னால உனக்கு முழு வயிற்று கஞ்சி எல்லாம் கொடுக்க முடியாது, நீ அரை வயிற்று கஞ்சி சாப்பிட்டு பழகிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. முல்லா கதைகள்னு அரேபியாவில் உள்ள கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப முல்லா வந்து ஒரு நாள் கிளம்புனாராம். எப்பா என்னோட குதிரைக்கு வந்து சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி வாழ்றது நான் கத்துக் கொடுக்க போறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு நாள் சாப்பாடு வைக்காம இருக்காரு, தண்ணி வைக்காம 2ஆம் நாள் வைக்காம இருக்கிறாரு, 4வது நாள் வைக்காம இருக்காரு, 5வது நாள் வைக்காம இருக்கிறாரு. ஒரு வாரத்துல குதிரை செத்து போகுது. அப்ப எல்லாரும் முல்லா சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த குதிரையை கொண்டுட்டியாடா, நான் எங்கடா கொன்னேன், இன்னும் 2 நாள் மட்டும் உயிரோட இருந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம எப்படி வாழணும்னு அது கத்துருக்கும், பாவம் அது அவசரப்பட்டு செத்து போச்சு அப்படின்னு முல்லா சொன்னாராம். அதே மாதிரிதான் உங்களே என்னையும் அறவைத்தோட எப்படி வாழ வைக்கணும்னு நம்ம கத்துக் கொடுக்குறாரு. புரிந்து கொள்ளுங்க. இயற்கை விவசாயத்தை திடீர்னு பாசம் இயற்கை விவசாயம் பண்ணுங்க. இயற்கை விவசாயம் நல்ல ஃபார்ம் தான். பட் அப்படி இயற்கை விவசாயம் பண்றதுக்கு 2 விஷயத்துக்கு நீங்க தயாரா இருக்கணும். விளைச்சல் குறையும். 2வது 3 to 5 ஆண்டுகள் அந்த நிலத்தை பண்படுத்தி நீங்க கொண்டு போறாங்க. நிலத்தை வந்து பண்படுத்த உதவும். இப்பதான் அவருக்கு தெரியுது. அப்ப என்ன ஆகும், இயற்கை 50% ஃபர்டிலைசர் கொடுத்தாரு, இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாருன்னா இந்தியாவுடைய உணவுப் பொருள்கள் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்படும். அப்ப என்ன ஆகும், உணவுப் பொருட்களோட விலை பயங்கரமாக ஏறும். ஏற்கனவே பெட்ரோல் விலை ஏறினதுனால எல்லா பொருளும் விலைவாசி ஏறி இருக்கு, உணவுப் பொருட்களோட விலையும் எக்கச்சக்கமாக ஏறும். அப்போ நாட்டோட இன்ஃபிளேஷன் பிச்சுக்கிட்டு போகும். இதுக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், இருக்கிறத உங்களுக்கு தர்றேன், நீங்க வாழ்ந்தா வாழுங்க, செத்தா சாவுங்கன்னு ஒரு அரசாங்கம் நம்மை கைகளை விட்டு செல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இது மொத்தத்தோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. மொத்தத்தோட அந்த முடிவையும் அந்த விளைவையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுதான் நமக்கு தெரியுது. என்ன தெரிய வருதுன்னா, அரசாங்கம் நீங்கள் இதெல்லாம் செய்தால்தான் கொஞ்சமாச்சு குறையும், நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி தான் இது இருக்கு. இது இன்னொரு 2வது விளைவு என்ன அப்படின்னா, விலைவாசி கண்டிப்பா குண்டக மண்டக ஏற போகுது. 3வது இந்த பிரச்சனை தொடர்ந்து நடக்கத்தான் போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். 4வது எல்லா விலைவாசி ஏறதோட மட்டும் இல்லாமல் மக்கள் டஃப் டைம்ஸ் ஆர் அஹெட் ஃபார் பீப்புள், மக்களுக்கு கடினமான காலம் முன்னிருக்கின்றது, அது அரசாங்கத்தை பெரிதாக எதிர்பார்க்காதீர்கள்னு மோடி கைகளை விட்டுட்டு போற மாதிரி தான் நான் எடுத்துக்கொள்வேன். அப்போ மக்களே, ஒரு பிரதம மந்திரி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு இக்கட்டு காலத்தில் மக்களுக்காக நின்று அந்த சமயத்துல மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் நீங்க இதெல்லாம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேல இந்த பாரத்தை போட்டுட்டு அவர்கள் எஸ்கேப் அவர்கள் இதெல்லாம் நீங்க செய்யுங்க எல்லா பழியும் நம்ம மேல போட்டு அவர்கள் பின்பக்கமாக தப்பித்து போகின்ற ஒரு யுக்தியாகவும் ஒரு அரசியல் அவர்கள் கணக்குப்படி சொல்வதாக இருந்தால் சாணக்கியத்தனமாகவும் தான் நான் இதை பார்க்கின்றேன். மத்திய அரசு தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் லட்சக்கணக்கான ரூபா அவங்களுக்கு RBI முன்னாலே சொல்லியிருக்கேன், RBIல இருந்து அவங்களுக்கு டிவிடெண்ட் வருஷம் கொடுக்குறாங்க. இப்பவாச்சும் அதை மக்களுக்கு பயன்படுத்துங்கள்.
லட்சக்கணக்கான கோடி ரூபாய், இப்ப இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட RBI உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குது. இந்த சமயத்தில் மக்கள் வெல்ஃபேருக்காக பயன்படுத்துங்க. கூட விலை கொடுத்தனாலும் வாங்கி மக்களுக்காக செய்யுங்கள். என்றைக்குமே நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் செய்வதில்லை. இதையும் மக்கள் தள்ள அப்படியே தூக்கி போட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடாதீங்க. இது ஜனநாயகம் இல்லை, அரசாளுகின்ற முறை இல்லை. மீண்டும் சந்திப்போம்.